வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக நாங்களும் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கறதுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். சரிங்களா? சரிங்களா? இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2021 கிரேஸ் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து எழுதுனாங்க. ஸோ கிரேஸ் சான்ஸ் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் வந்து அந்த அரியர் வச்சிருக்கிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் 750 எக்ஸாம் ஃபீஸ் வந்து கட்டணும். ஏப்ரல் 2021 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொரோனா டைம்ல வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து அப்போ வந்து எல்லாமே கொரோனா டைம்ல எல்லாமே வீட்லயே இருந்ததுனால எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 ரூபா அப்படிங்கிற அந்த ஸ்கீம்ல இருந்து பார்த்தீங்கன்னா 65 ரூபா அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா எக்ஸாம் ஃபீஸ் வந்து அப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 750 ரூபாயே கட்டிட்டாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து 65 ஒரு சப்ஜெக்ட் 65 ரூபா மட்டும் ரீடைன் பண்ணிட்டு மீதி அமௌண்ட்டை அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிஓ வந்து பாஸ் பண்ணி பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா 28/2/2024க்குள்ள இந்த அமௌண்ட் எல்லாத்தையும் அந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அக்கௌண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர்லாம் போட்டிருந்தாங்க. போட்டிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலா ஒரு லாகின் வந்து தனியா ஒரு போர்ட்டல் வந்து இருக்கு. ஸோ அவங்க மட்டும் உள்ள போயி இந்த நாமினல் ரோல், சரிங்களா, இந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டு, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுல வந்து குடுத்துருப்பாங்க. அதுல வந்து அவங்க டவுன்லோட் பண்ணி எல்லாமே இந்த ஒர்க்லாம் வந்து ஆன்லைன்ல அவங்க வந்து பண்றதுக்கு ஈஸியா பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. சரியா? இண்டிவிஜுவலா ஒவ்வொரு காலேஜுக்கும். அதே போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் 2021 எக்ஸாம் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் குடுத்து, அதுல வந்து அத யாரெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்றதுக்கு ரீஃபண்ட் பண்றவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் குடுத்துருந்தாங்க. அதுல இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாராருக்கெல்லாம் வந்து அந்தந்த காலேஜ் வந்து அந்த எக்ஸாம் ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில அதுல என்ட்ரி பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அப்டேட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் மாடியூல் எனேபிள் பண்ணியிருக்காங்க. யாராருக்கெல்லாம் வந்து நீங்க அந்த எக்ஸாம் ஃபீஸ வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்றதுக்கு ஒரு மாடியூல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாடியூல் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. ஒவ்வொரு காலேஜ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மாடியூல்ல போய் யார் யாருக்கெல்லாம் வந்து அந்தந்த காலேஜஸ்ல இருந்து அமௌண்ட் வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில வந்து என்ட்ரி பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதான் அந்த டீட்டெயில். ஸோ இதுல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, அந்த அப்டேட் இதுல பார்த்தீங்கன்னா, பாருங்க, டவுன்லோட் ரீஃபண்ட் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் அப்டேட் ரீஃபண்ட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படின்னு சொல்லி 2வது மெனு இருக்கும். அந்த 2வது மெனு வந்து இத்தன நாள் வந்து எனேபிள் பண்ணாம இருந்தாங்க. இப்போ வந்து அது பார்த்தீங்கன்னா, அந்த மெனுவ எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ எனேபிள் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா, என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் அந்த காலேஜ்லேருந்து ரீஃபண்ட் வந்து பண்ணியிருக்கீங்க அப்படி டீட்டெயிலா என்ட்ரி பண்ணுங்க, அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டோட்லேருந்து வந்து என்ட்ரி பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அதுல அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் வந்து இங்க என்ட்ரி பண்றாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் என்ட்ரி பண்ணி ஃபெச் டீட்டெயில் குடுத்தாங்கன்னா, அவங்க எந்த கோர்ஸ் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க, படிச்சாங்க, அவங்களுடைய பேர் என்ன, அவங்க என்ன மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க, அவங்க எத்தன சப்ஜெக்ட் அரியர் வச்சிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்களுக்கு ரீஃபண்ட் ஆகப்போகுது, எந்த அக்கவுண்ட்க்கு எந்த அக்கவுண்ட் நம்பருக்கு ரீஃபண்ட் வந்து ஆகப்போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸு, அதே மாரி எந்த பேங்க்குக்கு ரீஃபண்ட் ஆகப்போகுது, அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு எல்லாமே வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஃபெட்ச்ன்னு குடுத்த உடனே இங்க டிஸ்ப்ளே ஆயிரும். எப்படி இது டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, ஏற்கனவே வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து டோட்லேருந்து என்ன பண்றாங்கன்னா, எடுத்து இங்க டிஸ்ப்ளே பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்தந்த காலேஜ்லேருந்து அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு ரீஃபண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ண அந்த டிரான்சாக்ஷன் இப்ப பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, அதுக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் இல்லைங்களா? இசிஎஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இசிஎஸ்க்கு ஒரு நம்பர் வந்திருக்கும். அது என்னைக்கு பண்ணுனாங்க? இங்க வந்து இசிஎஸ் பண்ண நம்பர் என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னைக்கு பண்ணீங்க அப்படிங்கிற நம்பர் வந்து இங்க என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அது சக்சஸ்ஃபுல்லா டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத இங்க குடுக்க சொல்லியிருக்காங்க. நாட் சக்சஸ்ஃபுல், இன்னொன்னு இத கிளிக் பண்ணாங்கன்னா சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் ரிமார்க்ஸ், அதுக்கப்புறம் அப்டேட் டிரான்சாக்ஷன் டீட்டெயில் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி டோட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து போயிரும். ஸோ இத டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதியோட 28/2/2024 அன்னைக்கு இந்த டீட்டெயில்லாம் குடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் எனேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே தான் பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் அந்தந்த காலேஜ்லேருந்து அந்த அமௌண்ட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, டீட்டெயில்லாம் என்ட்ரி பண்ணி டோட்டுக்கு வந்து அந்த டீட்டெயில் வந்து போகப்போகுது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அமௌண்ட் வந்து போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீச் ஆயிடுச்சோ, அவங்களுடைய இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல
உங்களுடைய பேரு, நீங்க எந்த காலேஜ், நீங்க அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிட்டீங்களா? இல்லையா? அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன்ல குடுத்தீங்க அப்படின்னா, மத்தவங்களுக்கும் சொல்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, மத்த ஸ்டூடண்ட்ஸும் அத வந்து தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க அந்த காலேஜ் அவங்க படிச்ச காலேஜ்ல போய் கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாரி இந்த ஏப்ரல் 2021ல எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டு ரீஃபண்ட் வருமா? வராதா? அப்படிங்கிற மாரி இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ, மேலும் ஏதாவது தகவல் வந்துச்சு அப்படின்னா, இந்த சேனல்ல வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.